இயேசுநாதருடைய திவ்ய இருதயத்தின் திருநாள். பிரான்சு ராஜ்யத்தில் பெரிய புண்ணியவதியும் மகாத்து மாணவரும் ஆகிய அலெக்கோக் என்னும் மார்க்ரித் மரியம்மாள் இயேசுநாதருக்கு பிரியமுள்ளவராய் இருந்ததனால் திவ்ய கர்த்தர் அவருக்கு உச்சிதமான அநேக தரிசனங்களை கட்டளையிட்டார். அவைகளில் ஒரு தரிசனமாவது, அந்த புண்ணியவதி ஒரு சமயத்தில் தேவ நற்கரை முன்பாக தியானம் பண்ணுகிற போது திவ்ய கர்த்தர் தமது இருதயத்தை அவருக்கு காண்பித்து, மனிதரை மிகவும் சிநேகித்த இருதயத்தை பார். திவ்ய நற்கரணையில் இருக்கிற தம்முடைய இருதயத்தை மனிதர் செய்கிற மரியாதை குறைகளினால் நோக பண்ணுகிறார்கள். இவைகளை தீர்க்கிறதற்கு திவ்ய நற்கரணை திருநாளுக்கு பிறகு வருகிற 2ஆம் வெள்ளிக்கிழமை தம்முடைய திரு இருதயத்தை குறித்து ஒரு திருநாளை கொண்டாட வேண்டும் என்று திருவுளம் பற்றினார். இது செய்தியெல்லாம் அந்த அம்மாள் கேட்டு கர்த்தர் அறிவித்தபடியே தனது குருவாகிய சேசு சபையில் உட்பட்ட கொலம்பியன் என்கிறவருக்கு வெளிப்படுத்தினார். அந்த குருவானவர் பட்ட பிரயாசத்தினால் அச்சிஷ்ட பாப்பு உத்தரவின்படி கர்த்தருடைய இருதய திருநாள் முன் சொல்லப்பட்ட வெள்ளிக்கிழமையில் கொண்டாடப்படுகிறது. அந்த திவ்ய இருதயத்துக்கு அவருடைய திரு தாயாருடைய இருதயம் ஒத்ததாய் இருக்கிறபடியினால் இயேசுநாதருடைய திரு இருதயத்தின் திருநாளை அன்றி தேவதா மாதாவின் திரு இருதயத்துக்கு திருநாளும் கொண்டாடப்படுகிறது. நியாயம்தானே? தேவ மாதாவுடைய திரு இருதயத்தின் திருநாள் அந்த அம்மாள் மோட்சத்திற்கு எழுந்தருளின திருநாளுக்கு பின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் கொண்டாடப்படுகின்றது. யாவருக்கும் இத்திரு இருதயங்களின் ஒற்றுமை விளங்குமாறு நாம் இரு இருதயங்களை பற்றியும் அறிவிப்போம். பூமிக்குள்ளே சில இடங்களிலே பொன், சில இடங்களிலே வெள்ளி, சில இடங்களிலே இரும்பு, சில இடங்களிலே வச்சிரம், சில இடங்களிலே வியாதிக்கான மூலிகை உண்டாகிறது உள்ளதுதானே. வழக்கமாய் பொன், வெள்ளி, வச்சிரம், மூலிகை இவைகளெல்லாம் ஒரு இடத்தில் கிடையாது. ஆயிரம் இவை எல்லாம் ஒரு ஸ்தலத்தில் உண்டாகுமானால் அப்படிப்பட்ட இடத்தை மிகவும் கொண்டாடுவார்கள் அல்லவா? ஞான தங்கம், ஞான வச்சிரம், வச்சிரம் என்றால் பொக்கிஷம், ஞான வெள்ளி, ஞான மூலிகை இவை எல்லாம் இயேசுநாதரின் திரு இருதயத்தில் இருக்கிறபடியினால் அப்படிப்பட்ட திரு இருதயம் மிகவும் கொண்டாடப்படுவதற்கு பாத்திரம்தானே. சர்வேஸ்வரனிடத்தில் எவ்வளவு அச்சிஷ்டத்தனம் இருக்கிறதோ அவ்வளவு இயேசுநாதரிடத்திலையும் இருக்கிறபடியினாலே அந்த திரு இருதயத்திற்கு விளைகிற புண்ணியங்கள் அளவில்லாத பலனுள்ளதாய் இருக்கிறபடியினாலேயும் அந்த திரு இருதயத்திற்கு விசேஷ சங்கை பண்ணுகிறது நியாயம்தானே. அச்சிஷ்டவர்களுக்கு பண்ண வேண்டிய சங்கை முகாந்தரமாக அவர்களோட தாயாளுக்கும் வணக்கம் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட அச்சிஷ்ட பண்டத்தை பார்க்க அவர்களுடைய திரு இருதயம் உத்தமமாய் இருக்கும். அப்படியானால் சகல அச்சிஷ்டர்களுக்கும் ராஜாவாகிற இயேசுநாதருடைய திரு இருதயம் மிகவும் உத்தமமாய் இருக்கும். தேவ சாஸ்திரியான அச்சிஷ்ட தோமாஸ் என்கிறவர் எழுதினபடியே மனிதருடைய இருதய சிநேகத்திற்கு ஊற்றுமாயும் பத்திராசனமாயும் இருக்கிறது. திவ்ய கர்த்தருக்கு திரு இருதயமோ அளவில்லாத சிநேகமாகிற ஞான தங்கத்தால் நிறைந்து இருக்கிறபடியினால் அது சம்மனசுக்களுக்கும் மனிதர்களாலும் சிநேகிக்கப்பட பாத்திரம்தானே. மகாத்மாவான ஒரு அச்சிஷ்டர் எழுதினபடியே அந்த திரு இருதயம் சகல புண்ணியங்களுக்கும் இருப்பிடமுமாய் சகல ஆசீர்வாதங்களுமாய் ஊற்றுமாய் அர்ச்சிக்கப்பட்ட சகல ஆத்மாக்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறது. அந்த திரு இருதயத்தில் உள்ள சகல புண்ணியங்களையும்
வெளிப்படுத்த முடியாதிருந்தாலும் அதில் அதில் உண்டான சில புண்ணியங்களையாவது சற்று வெளிப்படுத்துவோம். பிதாவாகிய சர்வேஸ்வரன் பேரில் இயேசுநாதருக்கு உண்டாகிய ஆச்சரியமான அவருடைய திரு இருதயத்தில் உத்தம மேரையாக இருந்ததினால் மனிதர் செய்த பாவம் தம்முடைய தேவ பிதாவுக்கு வந்த நிந்தையை தீர்க்கத்தக்கதாக மனது பொருந்தி சிலுவையில் அறையுண்டு தமது இரத்தம் எல்லாம் சிந்தி பிராணனை கொடுத்தார். அவர் பிதாவான சர்வேஸ்வரனுக்கு உகந்த குமாரராய் இருந்தாலும் சகல அச்சிஷ்டவர்கள் இடத்திலேயுள்ள தாழ்ச்சி வணக்கத்தை பார்க்கிலும் அதிக தாழ்ச்சி வணக்கத்தோடு அவரை சேவித்திருந்தார். அவருடைய திரு இருதயத்தில் இருந்த பொறுமையும் ஆச்சரியத்திற்கு உரியதே. அது எப்படியெனில், அவருக்கு சர்வ வல்லமை இருந்தாலும் யூதர்கள் அவருக்கு எப்போதும் வருவித்து கொண்டிருந்த நிந்தை, அவமானம், நிர்பந்தங்களிலேயும் இந்த சமயங்களிலேயும் அவரிடத்தில் அளவில்லாத பொறுமை காணப்பட்டது. மனிதர்களுடைய பாவங்களை தாமே சுமந்து கொண்டதனால் அவைகளுக்காக தமது இருதயத்தில் பட்ட உத்தம மனஸ்தாபத்தை கண்டுபிடிக்கிறவர் யார்? தகப்பனுக்கு உகந்த பிள்ளை தன் பிதாவின் பேரில் வைக்கத்தக்க நம்பிக்கையும் மகா பாவிப்பட வேண்டிய வெட்கமும் இரண்டும் கூட கர்த்தருடைய திரு இருதயத்தில் இருந்தது. அவர் அனுபவித்த அவமான நிர்பந்தங்களுக்குள்ளே அவருடைய திருமனது எப்போதும் பிதாவாகிய சர்வேசனுடைய திருச்சித்தத்தோடு உத்தம பிரகாரத்திற்கு ஒன்றித்து இருந்தது. மாசற்ற வெள்ளி போல அவருடைய திரு இருதயத்தில் பரிசுத்த கற்பு விளங்கியது. சிரவணமும் மன தரித்திரமும் அவருடைய திரு இருதயத்தில் விலைமதியாத பொக்கிஷம் போல் இருந்தது. சமுத்திரத்தில் இருக்கிற எண்ணப்படாத ஆணிமுத்துக்கள் போலவும் பரமண்டலத்தில் காணப்படுகிற எண்ணிக்கை இல்லாத நட்சத்திரங்கள் போலவும் திவ்ய கர்த்தருடைய திரு இருதயத்தில் சகல புண்ணியங்களும் விளங்கியது. நட்சத்திரத்துக்குள்ளே வெள்ளி அதிகமாய் பிரகாசிக்கிறது போல கர்த்தருடைய திரு இருதயத்தில் இருந்த புண்ணியங்களுக்குள்ளே மனிதர் மேல் வைக்கப்பட்ட இரக்கமும் பாசமும் விளங்கப்பட்டது. அவர் பூலோகத்தில் இருந்த 33 வருடங்களுக்குள்ளே மனிதருடைய ஆத்ம சரீரத்துக்கு அவர் செய்த எண்ணப்படாத உபகாரத்திற்கு நன்மைகளுக்கும் காரணம் முன் சொல்லப்பட்ட இரக்கமும் பாசமும் அல்லவோ? பசாசின் அடிமைத்தனத்தில் அகப்பட்ட சகல மனிதரையும் அவர் ரட்சிக்கத்தக்கதாக எண்ணப்படாத அவமானமுள்ள வேதனை அனுபவித்து ஒரு கள்ளனை போல சிலுவையில் அறையுண்டு மரணத்தை அடைந்தார் என்பதை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். அவை அல்லவா எல்லாவற்றிற்கும் முன் சொல்லப்பட்ட இரக்கமும் பாசமும் தான் இதற்கு காரணம். இவைகளெல்லாம் அவரிடத்தில் இருந்ததினால் அளவில்லாத உதாரமும் அவருடைய திரு இருதயத்தில் விளங்கப்படுகிறது. அவருக்கு எண்ணிறந்த துரோகம் செய்த மனிதர்கள் மட்டில் அப்படிப்பட்ட உதாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியப்பட இடமாகும். கிறிஸ்தவர்களே, ஆண்டவருடைய திவ்ய இருதயத்தின் நன்மைத்தனமெல்லாம் எப்படி சொல்லக்கூடும்? அந்த திவ்ய கர்த்தர் புலகத்தில் வாழ்ந்தபோது எத்தனை வியாதிக்காரர்கள் அவரிடத்தில் ஆரோக்கியம் கேட்டார்களோ அத்தனை பேரும் அவர்கள் கேட்ட மன்றாட்டை விட அதிகமே பெற்றுக்கொண்டார்கள். அது எப்படி என்றால், அவர்களுடைய சரீரத்திற்கும் ஆத்மத்திற்கும் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டார். அவர் திரு மரணத்தை அடைகிற போது தமது மாதாவை மனிதருக்கு தாயாக கட்டளையிட்டார். இறந்த பிறகு மனிதர் ஆத்மத்திற்கு அடைக்கலமாக தமது திருவிழா திறக்கப்பட சித்தமானார். அது அவருடைய அளவில்லாத உபகாரம் அல்லவோ?
அப்படிப்பட்ட உதாரத்தை உலகம் முடியும் மட்டும் மனிதரிடம் நிறைவேற்றத்தக்கதாக தேவ நற்கருணை உண்டாக்கினார். இதில் இரவும் பகலும் என் நேரத்திலேயும் மனிதர் ஆத்மத்திற்கும் சரீரத்திற்கும் தமது உதாரத்தின் உபகாரங்களை கைக்கொள்ள இடம் கொடுக்கிறார். இத்தனை சற்குணங்களிலேயும் அந்த திரு இருதயத்தில் தமக்கு ஒரு நன்மையாகிலும் இல்லை. அதனுடைய நன்மைத்தனங்கள் முகாந்தரமாக இந்த திவ்ய இருதயம் நம்மால் மிகவும் சிநேகிக்கப்பட பாத்திரம்தானே. அப்படிப்பட்ட திவ்ய இருதயத்தின் வழியாக சகல மனிதருக்கும் நமக்கும் எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மை பிரயோசனம் வருகையில் நாம் எல்லோரும் அந்த திவ்ய இருதயத்தை மிகவும் சிநேகித்து அதை குறித்து மகா பக்தியோடு இந்த திருநாளை கொண்டாடுகிறது மிகவும் நியாயம் அல்லவா? திவ்ய நற்கருணையில் இருக்கிற திவ்ய கர்த்தருக்கு வருகிற நிந்தைகளை பரிகரித்து தீர்க்க வேண்டும் என்கிற கருத்தோடு இந்த திருநாளை கொண்டாட வேண்டும். மேலும் நமது ஆண்டவருக்குரிய திவ்ய இரட்சகருக்கு நம்ம இருதயத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்து அவருடைய திரு இருதயத்தின் சற்குணங்களை இயன்ற மட்டும் அனுசரித்து ஆண்டவருக்கு ஏற்ப நடக்க கடவோம்.